கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோடைன் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். என்னோட பேர் மதுபாலா ராஜா. நான் தர்மபுரியில இருந்து வரேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மகளிர் அணி செயலாளர். இதனால இந்த நிகழ்ச்சியை தடை இந்த நிகழ்ச்சியில வர்றது எல்லாமே அரகுற ஆடையோட என் சமுதாய மக்களையும் பண்பாட்டையும் சீரழிக்குது. அதனால இதை முற்றிலும் தடை பண்ணணும்னு வேல்முருகண்ணனோட கவனத்துக்கு கொண்டு போய் அவர் மூலியமா நாங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மகளிர் அணி சார்பா எடுத்திருக்கோம். இதே மாதிரி தானே சினிமாலையும் நடக்குது. அப்ப சினிமாவை தடை பண்ணணும். சினிமாவில நடக்கிறது அந்த 3 நிமிஷத்துல சென்சார்னு ஒண்ணு போடுறாங்க. இவன் அந்த விஜய் சேதுபதியா என் வீட்டு ஹால்ல கொண்டு வந்து நிக்க வச்சா இதை எப்படி நாங்க தடை பண்ண வேணாம்னு சொல்லுவோம்? படத்துலயும் இந்த மாதிரி காட்சிகள் வந்தா படத்துல இந்த மாதிரி காட்சி வரலைங்க, சென்சார் பண்றான் இவங்க. நம்ம எங்க ஊர்ல எல்லாம் அப்பா தான் பொட்ட பிள்ளைங்களை தோல்ல வச்சு தூக்கிட்டு போவாங்க. எங்க அண்ணன் காட்சிப்படுத்தி இருக்கிறாரு பாருங்க. அதுல எவனோ ஒருத்தன் தோல்ல எவனோ ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் எந்த சினிமாவோட காமிச்சாங்க? இதை எப்படி நாங்க ஏத்துக்கிறோம்? நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்க? இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முற்றிலும் தடை பண்ணணும். அப்படி இல்லைன்னா 38 மாவட்டத்துல இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி மகளிர் அணியோட சேர்ந்து ஒட்டுமொத்த மகளிர் அணியும் சேர்ந்து இந்த பிக் பாஸ்க்குள்ள நுழைஞ்சு விஜய் சேதுபதிய தொட்டப்பத்தை எடுத்து நடிப்போம். விஜய் சேதுபதி அடிப்போம். ஏன்னா அந்த ஒருங்கிணைப்பு பண்ண விஜய் சேதுபதி என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கலன்னா மாத்திட்டு போட 700 ரூபாய் மாசம் செலவு பண்ணி என் வீட்டால நிப்ப அத நான் சேனலை மாத்திட்டு போகணுமா? இத சொல்றதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல? நீ ஒரு தமிழர் தானே பிறந்த, தமிழர் வயிற்று பிறந்துட்டு தமிழ் பண்பாட சீரடிக்கிறிய. நீ எல்லாம் மனுஷனா? காசுக்காக எதை வேணாலும் பண்ணுவிய நீ? சொல்லு பாக்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பிக் பாஸ்க்குள்ள போய் அடுத்தவன் மண்டியை உடைச்சு எல்லாருக்கும் கட்டுக்கட்டு போட வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளர் ஒருத்தன் வரான் பாரு, தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கான் முகேஷ் அமசாரியா என்னமோ, அவன் பண்ணலாம். அதுக்கு அவனை முதல்ல ஒதுக்கணும். அவனை வச்சு ஊரை விட்டு ஓட விட்டோம்னா இந்த பிக் பாஸ் மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வராது. நன்றி, வணக்கம். நான் முத்துலட்சுமி வீரப்பன் மனைவி, சந்தன வீரப்பனாருடைய மனைவி. சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருந்து மாநில மகளிர் அணி தலைவியாக இந்த கட்சி சார்பா நான் இந்த கட்டணத்தை பதிவு செய்ய வந்திருந்தேன். அதனால இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய எங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பெண்கள் பொறுப்பாளர்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டம். இத கண்டனம் தெரிவிச்சு விஜய் சேதுபதி விஜய் டிவியில பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு நாங்கள் கண்டனம் தெரிவிச்சு இந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கிறோம். முதல் கட்டமா நடத்தி இருக்கிறோம். அண்ணன் தலைமையேற்று இத கூடிய விரைவில் விஜய் சேதுபதிக்கு நாங்க நல்ல முறையில சொல்லிக்கிறோம். கூடிய சீக்கிரம் இதுக்கு சரியான முடிவெடுத்து இதை நிறுத்தணும். இல்லைன்னா மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வரும். நாங்க ஜனநாயக அடிப்படையில அண்ணன் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, ஜனநாயக அடிப்படையில இதை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதை மீறி நடத்தணும் அப்படின்னு நினைச்சா அது அவங்க விஜய் சேதுபதியோ இல்ல விஜய் டிவியோ இல்ல அரசோ தான் அதை முடிவு பண்ணிக்கணும். இதை நாங்க சாதாரணமா விடமாட்டோம். ஏன்னா முழுக்க முழுக்க எங்க தமிழ்நாட்டுடைய பண்பாட்டா சிதைக்கக்கூடிய கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. ஓப்பனா டிவியில உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணனா இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் பரப்பினா இங்க இருக்கிற இளைஞர்களுடைய வாழ்வாதாரம், படிக்கிற பிள்ளைங்களுடைய மனநிலை என்னவாகிறது? அவங்க மிகப்பெரிய போதைக்கும் இந்த மாதிரி இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஈஸியா ஒரு பெண்கள்கிட்ட போய் அணுகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது ஏன்னா அதுல சாதாரணமா முன் பழக்கம் இல்லாத பிள்ளைங்களை பசங்களை கொண்டாந்து ஒண்ணு சேர்த்துறாங்க. அவங்க எல்லாம் இவரு அந்த பொண்ணு ஏறி அவங்க மடியில உட்காருது, அந்த பையன் ஏறி அந்த பொண்ணு மடியில உட்காரான், கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்கறான். இது எவ்வளவு தமிழ்நாட்டுடைய கலாச்சார சீரழிவு. ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கணவன் மனைவி, அதாவது தமிழ்நாட்டினுடைய பண்பாடு அந்த காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவங்க அந்த கலாச்சாரத்துல மாற்றி யாரு வேணாலும் யாரோட வேணாலும் கட்டி பிடிச்சுக்கலாம், முத்தம் கொடுத்துக்கலாம்னு ஒரு கலாச்சாரத்தை இங்க விதைச்சா நாங்க எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க தலைவர் சொன்ன மாதிரி முதல்வர் ஐயா கிட்டையும் பல முறை முறையிட்டு இருக்குது. மறுபடியும் அவரு சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதிக்கும் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இதை அவங்க விஜய் சேதுபதியும் விஜய் டிவியும் முடிவெடுத்து உடனே இதை காட்சிகளை மாற்றி அமைக்கணும், இல்லைன்னா தடை செய்யணும்.
இதுல ரெண்டுல ஏதாவது முடிவு எடுக்கல. கண்டிப்பா எங்க அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு அளவுல இளைஞர்கள் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அந்த கூடாரத்தை தகர்த்திற்கான ஒரு வேலையை செய்வாங்க. எப்படி விழுப்புரத்துல டோல்கேட் அடிச்சு உடைச்சாங்களோ அது மாதிரி நடக்கும். இந்த போதையால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த போதையால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம். சாராய போதைகளும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சாராய போதை ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். பெண்களை பெண்ணா பார்க்காம 5 வயசு குழந்தைன்னு தெரியாம போதை போட்டுட்டு திரியிறான். இன்னொன்னு வந்து இந்த மாதிரி அறகுறை நிறுவனங்களே அதை பார்த்து அந்த பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க மனதளவுல உள்வாங்கி அதை ஆழமா பதிஞ்சிடுறாங்க. இப்ப வெளியில போகும்போது சாதாரணமா முன்பின் பழக்கம் இல்லாத பிள்ளைகிட்ட ஈஸியா போய் அணுகுறாங்க. இதுல எப்படி இது நடக்குதோ அதை பார்த்து அந்த பிள்ளைங்களோட மனநிலை என்ன ஆகும், யார் வேணாலும் யாரோட வேணா கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது அது எங்களுடைய பண்பாடு சிதைக்கப்படுதுங்கிறோம். எங்களுடைய தமிழ் பண்பாடு என்ன, ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரு கல்யாணம் ஆகாத பெண் ஒரு கல்யாணம் ஆகாத ஆணை கல்யாணம் பண்ணி தொட்டு தாலி கட்டி தான் ஒரு குடும்பம் நடத்தணுங்கிறது ஒரு கலாச்சாரம் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. இது இந்தியா முழுக்க இருக்குது. இதை வந்து இந்தியா பிரதமருக்கு இது தெரியும் நல்லா. ஏன் அவங்க இதை இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துவதை தடுக்க கூடாது, தடுத்து நிறுத்தணும். நீ வந்து எதுக்கோ கூட்டம் நடத்தக்கூடாது, அங்க போன அது நடந்துரும் இது நடந்துரும். வேல்முருகனுக்கே வந்து பல இடங்கள்ல கூட்டம் நடத்த நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய நிகழ்ச்சி எப்படி நீங்க நடத்துறதுக்கு அனுமதிக்கிறீங்க? எப்படி இந்த சென்சார் போர்டு வந்து அனுமதிக்குது? இந்த சென்சார் போர்டு மேல இந்திய அரசு, மோடி அரசு நடவடிக்கை எடுக்கணும்ல. இதை சென்சாருக்குள்ளேயே கொண்டாடாம கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சென்சார் படுத்தணும் முதல்ல. இந்த மாதிரி ஒரு வரையறை கொண்டு வந்து இப்ப எப்படி சினிமா படங்கள் எடுத்த சில காட்சிகள்ல சென்சார் வந்து கட் பண்ணி இதெல்லாம் வெளியிட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அது போல இதுக்கு ஒரு சென்சார் போர்டு கொண்டு வந்து ஒழுங்குபடுத்துங்க. இல்ல விஜய் சேதுபதி வந்து அதை முறையா மாத்தி அமைக்க சொல்லுங்க. அவருக்கு ஒரு தமிழன் தானே. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சீரழிக்க சூழலுக்கு தள்ளப்படலாமா? அது உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குதுல்ல. அந்த பொறுப்பை மீறி நீ நடத்துறனா அப்ப காசுக்காக என்ன எதுக்கு எனக்கு நல்லா வாயில வருது, எது வேணா நீங்க பண்ணுவீங்களா காசுக்காக? அப்படிங்கறத எங்களுடைய கோபமாக இருக்கு. சரி, நன்றி நன்றி. நாங்கள் சேலம் மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேங்க. நான் சேலம் மாவட்ட மகளிர் அணி வந்து செயலாளராக இருக்கேன். இந்த பிக் பாஸ் வந்து எதுக்காக இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு வந்து அண்ணன் தலைமையில் வந்து இத்தனை பெண்கள் முன்னிலையில் வந்து இன்னைக்கு எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருவருப்பான காட்சிகள், அசிங்கமான காட்சிகள் அதெல்லாம் வந்து தடை செய்ய கோரி இந்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னெடுத்து செஞ்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போராட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கோம். இல்ல இது குறித்து நீங்க உங்க தலைவர்கிட்ட பேசிருக்கீங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கைய தலைவர்கிட்ட பேசுவோம் தாங்க. இந்த வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது எப்படி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துங்களா? இல்ல அசம்பிளியில பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து அசம்பிளியில பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த இதுக்கான வந்து பாத்தீங்கன்னா முதல்வர்கிட்ட வந்து இடம் ஃபர்ஸ்ட் வந்து அனுமதி வந்து ரத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அண்ணன் தலைமையில வந்து பண்ணவும் சரி ஓகே இதெல்லாம் வந்து இப்போ போதையாளர் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கோயம்புத்தூரா இருக்கட்டும் இன்சிடென்ட். கண்டிப்பா. அதாவது இப்ப கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சிருக்காங்க. போதை தான் இது. நம்ம கூட்டணி கட்சியில தானே இருக்காங்க, வேல்முருகன் சார் இருக்காங்க. அவங்க அதை வலியுறுத்தலாம்ல, போதை பொருள் பெரிய பிரச்சனை. அசம்பிளியிலயுமே அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்திட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா வந்து இந்த தாட்டி வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அமைதியான முறையில நாங்க பண்ணிட்டு போயிட்டோம். அடுத்தது வந்து பண்றேன்னு சொல்லியிருக்காரு.